நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க அரசியல் கட்சிக்கு உரிமை உள்ளது என தற்பொழுது உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க அரசியல் கட்சிகளுக்கு உரிமை உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. நீட் எதிர்ப்பு இயக்க கையெழுத்துக்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க அரசியல் கட்சிகளுக்கு உரிமை உள்ளது எனவும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். நீட் எதிர்ப்பு கையெழுத்து இயக்கத்துக்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த கருத்துக்களை முன்வைத்து இருக்கின்றனர். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது. நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க அரசியல் கட்சிகளுக்கு உரிமை உள்ளது எனவும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். நீட் எதிர்ப்பு கையெழுத்து இயக்கத்துக்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? திமுகவினுடைய இளைஞர் அணி, மாணவர் அணி, மருத்துவர் அணி சார்பில் நீட் தேர்வை திணிக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் கையெழுத்து இயக்கம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி கையெழுத்து இயக்கம் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. 50 நாட்கள்ல 50 லட்சம் பேர் மூலம் அந்த கையெழுத்து இயக்கம் என்பது நடத்துவதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் எம்எல் ரவி என்பவர், தேசிய மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் எம்எல் ரவி என்பவர் ஒரு வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்குல பள்ளி மாணவர்கள் நிர்பந்திக்கப்படுவதாக அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். அதாவது நீட் தேர்வு தொடர்பாக மத்திய அரசு இயற்றிய சட்டத்தை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ள நிலையில அந்த சட்டத்துக்கு எதிராக மாநில அமைச்சர்கள் மற்றும் போராட்டம் அறிவிக்க முடியாது என குறிப்பிட்டிருக்கிறார். கையெழுத்து இயக்கம் தொடர்பாக அரசு எந்த அறிவிப்பும் வெளியிடாத நிலையில இது அரசினுடைய கொள்கையாக கருத முடியாது என்றும், இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையும் மாறாப்பட்டும் கொண்டிருப்பதாக பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர் சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்த முடியாது எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த கையெழுத்து இயக்கம் பள்ளிகளில் நடத்தப்படுவதாகவும் மாணவர்கள் நிர்பந்திக்கப்படுவதாகவும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. எனவே அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தான் நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கையெழுத்து இயக்கத்தால மனுதாரர் எப்படி பாதிக்கப்பட்டார் என்ற கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்தனர். நீட் தேர்வு விஷயத்துல மத்திய அரசு ஏதேனும் முடிவெடுத்து அது மாணவர் நலனுக்கு விரோதமாக இருந்தால் அது தொடர்பாக வழக்கு தொடரலாம் என தெரிவித்த நீதிபதிகள் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்க உரிமை உள்ளது எனவும், இது போன்ற ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்ய ஒரு வரம்பு உள்ளது எனவும் மனுதாரருக்கு எச்சரிக்கை விடுத்தார். இந்த மனுதாரனுடைய உண்மை தன்மையை நிரூபிக்க 1 லட்சம் ரூபாயை டெபாசிட் செய்தால் வழக்கை விசாரிப்பதாக நீதிபதிகள் கோரிய போது வழக்கை வாபஸ் பெறுவதாக மனுதாரர் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அந்த வழக்கை வாபஸ் பெற அனுமதித்து இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். சமுதாய நலன் தருவதாக இருந்தால் மட்டும்தான் பொதுநல வழக்கு தொடர முடியும் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ரமேஷ்குமார், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.